சரி சரி முழு மட்டக்களப்பையும் திருப்பி பார்க்க வச்ச ரிசார்ட்ஸ் இந்த முறை அதே மாதிரி பிற்காலத்துல இலங்கையை திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு உங்களோட சாதனைகள் அமையணும் என்று இந்த இடத்துல நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். எப்பயுமே இந்த ஐலண்ட் ரேங்க் நாள்ன்றது இதுவரைக்கும் மட்டக்களப்ல ஐலண்ட் ரேங்க் 4க்கு மேல யாருமே எடுத்ததில்லை. ஐலண்ட் ரேங்க் 4 தான் வந்திருக்கு. அதோட நம்மளோட தம்பியும் ஒரு ஆள் கேட்கக்குள்ள ஒரு நேரமும் சந்தோஷம். நம்மளோட வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் மேலும் நீங்க முன்னோடணும். இலங்கை ரீதியா முன்னோடணும் என்று நான் சொல்லவே மாட்டேன். சர்வதேச ரீதியில வெளி யூனிவர்சிட்டிக்கும் நீங்க போய் படிச்சு முன்னோடணும் என்று நான் சொல்றேன். தேங்க்யூ. முதலில் இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இவ்விழாவுக்கு வருகின்ற அனைத்து அதிதிகளும் இங்கு இன்றைய விழாவின் கதாநாயகர்களாக வீட்டிருக்கின்ற 4 மாணவ செல்வங்களையும் விழித்தவராக எனது இந்த வாழ்த்துறையை தொடங்கலாம் நினைக்கின்றேன். கோயில் நிர்வாகத்தாக்களுக்கும் இந்திய மன்றத்திற்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து சரியான ஹாப்பியாக இருக்கு. இந்த ஈவெண்ட் செய்கிறது நம்ம ஊருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிவார காலங்களிலும் இப்படியான ஈவெண்ட்ஸை வந்து இவங்க கோஆர்டினேட் பண்ணணும், நடத்தணும். இனிவார சாதனையாளர்களும் இப்படி இது பார்க்கப்பட இப்போ அடுத்த வார வச்சு வந்து நம்மளுக்கு இப்படி இடத்துல வரணும், நம்மளோட பேரண்ட்ஸையும் இங்கே கூட்டி வரணும், நம்மளும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இந்த ஈவெண்ட் வந்து வந்து கட்டாயம் கொடுக்கும். கட்டாயம் செய்யணும். மற்றது வந்து நிகழ்வாக நாங்கள் எங்கள் மாணவ சாதனையாளர்களை மலர் மாலை அணிவித்து வரவேற்றிருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இந்த வைபவ ரீதியாக கலாச்சார ரீதியாக நடைபெறும் வண்ணம் மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பிப்போம். தருணத்தில் எமது அழைப்பை ஏற்று இந்த வருகை தந்திருக்கும் அனைவரையும் மிகவும் மகிழ்வாக வருக வருவன வரவேற்கின்றேன். இதே போன்ற சாதனையாளர்கள் எமது பகுதியில் மென்மேலும் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆதிபரா சக்தியை வேண்டிக் கொண்டு இவர்கள் போன்று எமது பகுதியில் தொடர்ச்சியாக சாதனையாளர்கள்
இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. கோயில் சமூகமும் கல்வி சமூகமும் ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த வேளையில் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக என்னை கோயில் நிர்வாக சபையில் வேண்டிக் கொண்டதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்கும். வாழ்த்துரை என்ன? அவர்கள் ஒரு திறமைசாலிகள் என்பதை இலங்கை கூட உணர்ந்துள்ளது. அவர்களுக்கும் இணைய நிர்வாக சபையினர்களுக்கும் பொது நல விரும்பிகளுக்கும் தந்தை தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை சிறப்புற நடத்துவதற்கு எமது அன்னை ஆதிபராசக்தியின் அருளை வேண்டி மென்மேலும் செல்வங்களைப் போல பெரியோரணி வாழ் பொதுமக்கள் அனைவரிடத்திலையும் அவங்கள தாய் தந்தையர் விரும்பியதைப் போல தங்கள பிள்ளைகளும் இப்படியான நட்பேறுகளை பெற வேண்டும் என்று வேண்டி என் ஆசிரியரை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது அன்பின் பணிவும் கலந்த வணக்கங்கள். இந்த நிகழ்வு நடைபெறுவது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. மாணவர்கள் தாமதமாக பாராட்டப்பட்டாலும் மிகவும் பெருமதியான ஒரு நிகழ்வாக இதனை அனைவரும் கருத வேண்டும். ஏனெனில் மாணவர்களின் சாதனை அவர் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் நினைத்துவிட்ட பெற்றோர் என்று சொல்லியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த 4 மாணவர்களும் நமது பகுதிக்கு உயர்தரத்தில் சித்தியடைந்து நமது மண்ணுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப இந்த மாணவர்கள் மென்மேலும் வளர்ந்து தங்களது உயர்கல்வியை தங்கு தடையின்றி கற்று ஒரு பட்டதாரியாக வெளியேறி நற்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று எமது இந்துலஞ்சர் மன்றத்தின் சார்பிலும் ஆலய சமூகம் சார்பிலும் அதில் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. இருந்தும் நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உண்மையாக பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களது பங்களிப்பு உண்டு என்றாலும் மாணவர்களின் ஒரு தியாக மனப்பான்மையுடன் கூடிய முயற்சி தான் அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. நிச்சயமாக எந்த அனுபவத்திலும் அவர்கள் நியாயம்